Hello friends. Hello friends, how are you? I am also fine. You are fine, so I am also fine. நான் இப்போ பாத்ரூம்ல இருக்கிறேன். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நண்பர்களே இப்போ நம்ம வந்து காரை கழுவ போகிறோம். காரை கழுவிட்டு இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோங்கிறத நாங்கள் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம். இப்போ சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னன்னா அடுத்த வேலை வந்து நம்ம காரை கழுவணும். ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம பிளாக் பேந்தரை வெளியே எடுக்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழுவு போகிற வண்டியே அதான் நம்மளால வேலையை காமிச்சு. Welcome to your Bolero. Take on anything with India's #1 SUV. ஒரு சின்ன வேலை இருக்குது. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிட்ட நண்பர்களே. தான் நம்ம பிளாக் பேந்தரு இவனை கழுவிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம். இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பாத்துக்குங்க. என்ன பறக்கான அது? நீ கொஞ்ச நேரத்துல எப்படி மாற போறான்னு பாருங்க. ஹலோ நண்பர்களே, மிஷினுக்கு வேலை முடிஞ்சது. இனி உடல் உழைப்பு தான். சில அடிகள் விழத்தா நல்லா சூப்பரா எடுக்கணும், அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும். நல்லா எடுத்ததா போட்டோ நல்லா இருக்குமாமா? போட்டாவலடா போட்டா. ஓ போட்டாவா? வச்சுக்கிட்டு போடணும் மேடம். உனக்கு நான் போடுறேன். அல்ல நான் பிடிச்சிக்க, நீ போடு. நீங்க எடுக்குமா இருந்ததா? அதான் பே கிளம்பிட்டு என்னோட வேற ஐபோன் போகணும். நேத்து என்ன தெரியுமா ஆச்சு? நேத்து ஒருத்தர் இதுக்கு போனேன், சிட்டூர் இதுக்கு ஃபீல்டுக்கு. அப்ப அங்க போய் சும்மா போட்டோ எடுத்துட்டு இருந்த கேமரா கொண்டு போய் அவரு ஒருத்தர் ஸ்கூட்டில வந்து போட்டு இப்படி தலையாடினாரு. நியூஸ் தானே, யூடியூப். நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்னா விஜய் சித்து vlogsல இருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம ஜாப்ஸ் vlogsோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அது வந்து நம்ம விஜய் சித்து vlogsோட விருந்துக்கு போக போறோம். இப்போ நம்ம போய் சின்னதா ஒரு விருந்து சாப்பிட்டு நம்ம லோக்கல் கடையில் தோசை இட்லியை சாப்பிட்டு போட்டு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. சிரிக்கிறாங்க. அப்ப பேச சொன்னா பேசவும் மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம போயிட்டு ஒரு சின்ன நம்ம கடையில போய் ஒரு இட்லியோ தோசை ஆப்பமா சாப்பிட்டு போட்டு நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு போக போறோம். விஜய் சித்து vlogsோட விருந்துக்கு போக போறோம். அப்போ உங்களை கூடிய சீக்கிரம் நாங்க அங்க சந்திக்கிறோம். போற வழியில சாப்பாடெல்லாம் எப்படி எங்க ஊர்ல நாங்க வந்து எங்க இருக்கிறோம்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கிறோம். அதனால வந்து எங்கள் லாங்குவேஜ் வந்து இடையில மலையாளமும் வரும், இடையில தமிழும் வரும், அப்படியே மிக்ஸ் ஆகி தான் வரும். அதை நினச்சிக்காதீங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்கள் லாங்குவேஜ். போகிற வழியில் அப்படியே நம்ம வேலந்தாவளம் போயிட்டு அந்த போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு அப்படியே கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். சேனல் தொடங்கி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஐடியா வந்துட்டு 2 வாரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ எது போடலாம்னு எந்த இடத்துக்கு போனாலும் யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. சும்மா கிடைக்குமா கிடைக்காதவங்க தான் அப்ளிகேஷன் போட்டோம். நான் கூப்பிட்டாங்க, போயிட்டு இருக்கிறோம், கிளம்பிட்டோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் புக் பண்ணினேன், நான் தான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணினேன். அப்புறம் தான் அவனுக்கு அமுச்சு விட்டேன், ஃபில் பண்ணுறா கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. பார்த்தா என்ன கூப்பிடல, அவனை கூப்பிட்டாங்க. சரி எப்படியோ எல்லாரும் போக முடிஞ்சிச்சு. போய் ஒரு ஓசியில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஜம்முன்னு வந்துடுவோம். அப்படியே அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். வேண்டியதான் நீ வர்றியா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு ஊகமா சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி ஆக போறோம். இது கேரளா
பாலந்தானா தமிழ்நாடு. பாலந்தானா தமிழ்நாடு. தமிழ்நாடு பஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது. அங்கிருந்து அப்படியே அப்ரூட்டா கட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க பஸ்ஸை. இப்போ என்னன்னா நம்ம ஒரு ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கிறோம். போற வழியில் ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் நிறுத்தி, நல்ல டேஸ்டான ஹோட்டல் இருக்கும், அப்படியே நிறுத்தி சாப்பிட்டு நான் கொஸ்டின் கேட்கறேன் கிளம்புவோம். ஒரே question. நீங்க விஜய் சித்து விலாக்ஸ் எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கிறேன். சேனல் தொடங்கி ஒரு ஃபன் பண்றோம் சொல்லி ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம். ஆமா ஆமா ஆமா. ஸோ அதுல வந்து எனக்கு பயங்கர அதான் அந்த என்ன சொல்றது, அந்த என்ன பேர் என்ன சிஜு சித்துதான் பிளாக் ஷிப்பா? இல்ல என்ன விக்னேஷ் இல்ல ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, பிஜிலி ரமேஷ். அதெல்லாம் பயங்கர பிடிச்சது எனக்கு. அதுல இருந்து கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிச்சேன். நீ பேசப்பா, நீ மூடப்பா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணேன் சித்துவோட வீடியோஸ் எல்லாம். இங்க ஒரு கேமரா வச்சிருக்கிறோம், ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியாது. இல்ல அதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும். நீ அமுத்தி விட்டீங்கன்னா போதும். அமுத்தி விட்டுருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதான் தெரியல, அமுத்தி விட்டேன். நீ இப்ப அது ஓடுதா இல்லையாங்க தெரியல. இப்போ நான் என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? நேற்று காலையில் ஒரு சம்பவம் வச்சு உங்களுக்கு சொன்னல, திடீர்னு பார்த்தா பயங்கர சூடு எடுக்குது. பார்த்தா பையன் எந்திரிச்சிட்டான். சரி இவன் வேற எந்திரிச்சிட்டானேன்னு சொல்லி போட்டு சரிட்டு சரி சனு இருக்கு நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு கதவு திறந்து வெளியே பார்க்குறேன். பயங்கர பிரைட்னஸ் இருக்குது. டப்புன்னு திரும்பி எந்த சனு புறத்து லைட் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு பின்ன இருக்கிற டவுட்டு. லைட்டு போட்டால் இவ்வளோ வெளிச்சு வராது, ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கும். நல்லா பார்க்குறேன், பார்த்தா விடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல இந்த உலகத்தை பார்த்து ரொம்ப நாளா சனு விழுந்து ரைட் தான்டா. ரைட் தவறுங்க. எக்ஸ்யூவி போகுது பாருங்க நம்ம காரு. கேமரா கீழே லெஃப்ட் அந்த ரோட்ல போத்தனூர் தான். போத்தனூர்னா இவ்வளவுதான் முன்னாடி தான். இங்க ஒரு கடை இருக்கும், சாப்பிடலாம். அப்ப இங்கே பாதாள குழி, அகல பாதாளம் சொல்லலாம். ஆதாளம் 90 கிலோமீட்டரா? ஐயோ நீ 90 கிலோமீட்டர் போகணுமா? 900 மீட்டர். எல்லாமே சுத்தி மண்டபம் இருக்குது. அந்த ஏரியாலாம் மண்டப ஏரியா. என்ன பரோட்டா போட்டுக்கிற காலையிலயே? பரோட்டா தான் உண்டுமா? இறங்கி 8 தோசை. நாலு ஒன் சைடு. 4 ஒன் சைடு. வேளாந்தளத்துலேருந்து வந்து கடைசியாக போத்தனூர்ல வந்து கடை கண்டுபிடிச்சிருக்கோம். யாருக்கு நமக்கு தெரியாதுடா. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனை இல்லை, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே வீடியோ 10,000 வியூஸ். நீங்க சாப்பிட வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா உக்கடத்துலயே அதாவது கோயம்புத்தூர்லயே பெரிய ஃபேமஸான ஹோட்டல் கிடையாது. தேடி பார்த்தோம். வீட்டுல இருந்தே ஒரு ஹோட்டலா தேடி பார்த்தோம். லாஸ்ட் இங்கே தான் வந்து சாப்பிடணும்னு இருக்குது. ஆனா நம்ம இங்கே தான் சாப்பிடணும்னு எழுதி இருக்குது. அங்க அத்தனை கடையை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாமே பூட்டி இருக்கிறதுனால இங்கே தான் சாப்பிட்டேன். ஆமா, இன்வைட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கா கையில? ஆன்லைன்ல. போனதான் டிலேட் ஆகி போயிருந்தது. நானும் பயந்துட்டு போயிருக்கோம். வாட்ஸ்அப்லேயே இருக்கும். இந்தாங்க சார், நீங்களே பேசுங்க. ஏதாவது மனசு விட்டு பேசுங்க. கை இந்த கேமரா பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது. கேமராமேன் ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. வந்துட்டான் போட்டு வந்துடுறேன். எப்படி ஷேரிங் கேரிங் பாட்டு முடிச்சாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா வண்டிக்கு போயிட்டு வண்டியில் வண்டி எடுத்து போகிறோம். இன்னும் வெறும் 500 மீட்டர் தான் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். போனதுக்கப்புறம் பார்க்கலாம். விஜய் சித்து வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம்.